தோழர்களே, இந்தியாவில் கல்வி என்பது மனித குலத்திற்கான நமது பங்களிப்பின் ஒரே ஊடகமாக கருதப்படுகின்றது. நாம் கற்றுக்கொண்டோம், அதன் மூலமாக மனித குலத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் என்று. நீங்கள் பாருங்கள், இன்னும் 2 நாட்களுக்கு பிறகு ஜூன் 21ஆம் தேதி இன்டர்நேஷனல் யோகா தினம் வருகிறது. இன்று இந்தியாவில் நூற்றுக்கணக்கான பாணிகளில் யோகா இந்தியாவில் உள்ளது. இதற்காக நம் ஞானிகள் எவ்வளவு தீவிர ஆராய்ச்சி செய்திருக்க வேண்டும். ஆனால் யாருமே யோகாவிற்காக ஏகபோக உரிமை கொண்டாடவில்லை. இன்று முழு உலகமும் யோகாவை பின்பற்றத் தொடங்கியுள்ளது. யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியுள்ளது. நாங்கள் எங்களுடைய ஆயுர்வேதத்தை இந்த உலகம் முழுவதும் பகிர்ந்துள்ளோம். இன்று ஆயுர்வேதம் ஆரோக்கியமான வாழ்விற்கான ஆதாரமாக பார்க்கப்படுகின்றது. நிலையான வாழ்க்கை முறை மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான மற்றொரு எடுத்துக்காட்டு நம் முன் உள்ளது. இந்தியா பல நூற்றாண்டுகளாக நிலைத்தன்மையின் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியுள்ளது. நம் முன்னேற்றத்தையும் சுற்றுச்சூழலையும் ஒன்றாகவே எடுத்துக்கொண்டுள்ளோம். அந்த அனுபவங்களின் அடிப்படையிலேயே இந்தியா உலகிற்கு மிஷன் லைஃப் போன்ற மனிதாபிமான பார்வையை வழங்கியுள்ளது. இன்று சர்வதேச சோலார் அலைன்ஸ் போன்ற தளங்கள் பாதுகாப்பான எதிர்காலத்தின் நம்பிக்கையாக உள்ளது. நாளந்தா பல்கலைக்கழகத்தின் இந்த வளாகமும் இதுபோன்ற உணர்வை முன்னெடுத்துச் செல்கின்றது. இதுவே நம் தேசத்தின் முதல் வளாகம், அதாவது நெட் ஜீரோ எனர்ஜி, நெட் ஜீரோ எமிஷன், நெட் ஜீரோ வாட்டர் மற்றும் நெட் ஜீரோ வேஸ்ட் மாடலில் செயல்படும் வளாகமாகும். அப்ப தீபோ பவ இம்மந்திரத்தை பின்பற்றி இவ்வளாகம் முழு மனித குலத்திற்கும் ஒரு புதிய பாதையை காண்பிக்கும்.